ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى يا ايها النبي اتقوا الله ولا تطيعوا الكافرين والمنافقين ان الله كان عليما حكيما واتبع ما يوحى اليك من ربك ان الله كان بما تعملون خبيرا وتوكل على الله وكفى بالله وكيلا. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய மக்ரிபுக்கு பிறகு சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்க்க இருக்கின்றோம். நான் இங்கு விளக்க உரை நடத்தி நீண்ட காலம் ஆயிடுச்சு. இங்கு 1997 அதிலிருந்து தொடர்ந்து நீண்ட காலமாக விளக்க உரை நடந்துச்சு. 97 94 என்று எனக்கு தெரியவில்லை. 94 இருந்து, அதாவது இந்த கட்டடம் வருவதற்கு முன்னாலே அது ஒரு நீண்ட காலமாக நடந்தது. சூரத்து பக்ராவில் இருந்து, சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரத்துல் அன்பியா வரைக்கும் எனக்கு தொடர்ந்த நினைவு இருக்கின்றது. அதற்கு எடுத்துக்கொண்ட கால அவகாசம் 10-15 வருஷங்கள் இருக்கும். நான் வாரந்தோறும் தான் நடத்துறது. ஆனால் மக்கள் ஆரம்பத்தில் ரொம்ப பள்ளியாக நிரம்ப இருந்துச்சு. அது பொதுவாக ஆரம்பத்தில் கொஞ்சம் பெருசாக கூட்டம் கூடும், போக இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால் நம்ம பார்த்துக்குறோம் என்பது போன்று கொஞ்சம் ஒரு மெத்தனை போக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும். அதையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போது மீண்டும் இந்த அஹ்ஸாப் என்ற இந்த அத்தியாயம், இதில் சகோதரர் குறிப்பிடும்போது, ஒரு யாசிர் சொல்லும்போது சில குறிப்பிட்ட பகுதிகளை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் எடுத்து சொல்வதற்கு முடியாது. எந்த அத்தியாயமும் அப்படி தான். இதில் ஒவ்வொன்றுமே மிகவும், இந்த அஹ்ஸாப் என்றால் படைகள் என்ற அர்த்தம். இந்த அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்திற்கு இந்த பெயர் வந்ததற்கு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கதையை முடிப்பதற்காக வேண்டி இனிமேல் அவர் ஒருபோதும் எழுந்திருக்கக்கூடாது, இனிமேல் அவர் தலை தூக்கக்கூடாது, ஓய்த்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று மொத்த அரபகத்தில் உள்ள அத்தனை படைகளும் திரண்டார்கள். அப்படி திரண்டு ரசூலுல்லாஹ்வை அழிக்க முற்பட்டாங்க. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்து விட்டார். அந்த பெயரினால இந்த வசனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. படைகள், எதிரணியினர்கள் என்ற பெயரில் இந்த அத்தியாயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இருக்கின்றதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இதில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது, நான் ஊரில் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால், ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒத்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயம் முழுவதையும் நான் அதற்குரிய விரிவுரையை, விளக்க உரையை வழங்குவதற்கு இருக்கின்றேன், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். இப்போது இந்த அத்தியாயத்துக்குள்ளே வருவோம். இதனுடைய ஆரம்பம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு நமக்கு அர்த்தம் தெரியும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன். ரஹ்மான் ரஹீம் ரெண்டுமே இறைவனுடைய அன்பை, இரக்கத்தை காட்டுறது. ஆனால் ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ரஹ்மான் என்று சொன்னால் அதிகமான அளவில் அன்பு காட்டக்கூடியவர். அல்லாஹ்ட்ட இரக்க குணம் நிறைய இருக்கின்றது. இரக்க குணம் இருந்தால் மட்டும் போதாது, அதற்குண்டான அந்த செயல்பாடும் ஏற்பட வேண்டும். அதுதான் அர்-ரஹீம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு பையன் அடிபட்டு கிடக்கிறான், காலில் இருந்து அப்படியே ரத்தம் வழிஞ்சு ஓடுது. நான் வாகனத்தில் போயிட்டு இருக்கிறேன், நான் இறக்கப்படுறேன். ஆஹா, இப்படி பட்டு கிடக்கிறானே, இது இரக்கம்தான், அன்பு தான். உடனே பைக்கை நான் அப்படி கடந்து போயிட்டா இரக்கத்தோடு நான் கடந்து செல்கின்றேன். அவனுக்கு உதவி செய்யக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. எனக்குள்ள சூழ்நிலை, நான் ஒரு 6:55க்கு நான் ஒரு ட்ரெயினை பிடிக்கணும். இந்த இது மாதிரியான ஒரு காரணம் இருக்கும். அப்போ நம்ம ட்ரெயினில் ஏறி உடனே அடுத்த ஆளுக்கு தகவல் சொல்லுவோம். இது அடுத்த விஷயம். இப்போ ரஹீம் என்று சொல்கின்ற பொழுது பைக்கை அங்கேயே நிறுத்துகிறேன், உடனே அந்த பையனை தூக்குறேன், மருத்துவமனைக்கு கொண்டு போகிறேன். இது ரஹீம். இரக்கம் இருக்கின்றது. அந்த இரக்கத்தினுடைய செயல்பாடு உடனே அவனுக்கு உண்டான வாசலில் நின்று கேட்குறான். எனக்கு ரொம்ப ஏமாற்று பொருள்கள் நிறைய இருக்கிறாங்க, அது பிரச்சனை. எனக்கு ரொம்ப கடுமையாக பசிக்குது அப்படிங்கிறான். இந்த மாதிரி வறுமையில் வாழ்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது இரக்கம். அவனுக்கு ஒரு 10 ரூபாயை நான் கொடுக்குறேன். இது ரஹீம். அப்போ இப்படி ஒரு மெல்லிய ஒரு வித்தியாசத்தை இதற்கு குறிப்பிடுகின்றார்கள் விரிவுரையாளர்கள். அல்லாஹ் என்பது அந்த பெயர் தெரியும். இதற்கு பெண்பால் கிடையாது. அல்லாஹ் என்று சொன்னால் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு தனித்த ஒரு நாயன், மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவன். அப்படிப்பட்ட ஒரு கடவுளுக்கு பெயர். அப்போது அதிகமான அன்பு செலுத்தக்கூடிய, மிக அதிகமான அளவில் இரக்கம் காட்டக்கூடியவனுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் இதை துவங்குகின்றேன். இந்த பிஸ்மில்லாஹி என்பது இருக்கின்றது, பி, அதுக்கு அர்த்தம் கொண்டு அப்படின்னு அர்த்தம், நேரடி அர்த்தம். பிஸ்மில்லாவை கொண்டு சாப்பிட போகிறோன்னா பிஸ்மில்லாவை சொல்லி, அல்லாஹ்வுடைய பெயரால் நான் சாப்பிடுகிறேன். ஒது செய்ய போகிறோம் அப்படின்னா அவனுடைய பெயரால் நான் ஒது செய்கிறேன். ஒரு சட்டையை அணிகின்றோம், அப்போ அங்கேயும் கொண்டு தான். அப்போ ஆள் அப்படிங்கிற அர்த்தம். அதனால தான் அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ ஒரு செயலை ஆரம்பிக்கிறது, அந்த செயல் குடிக்கிறதா இருக்கலாம், படுக்கிறதா இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம், நல்ல காரியங்கள் என்னென்ன இருக்கின்றனவோ அத்தனைக்கும் வரும். கழிவறைக்கு போகும்போது வராது. அவன் இந்த பி என்பதற்குள்ள அர்த்தம், இதை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன், இதை கொண்டு சாப்பிடுகிறேன் என்ற பொருள். இவன் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு பிறகு துவங்குகின்றான். யா அய்யுஹன் நபிய்யு தக்கில்லாஹ், நபியே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்போ இதற்குரிய விளக்கத்தை பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு இறை அச்சம் இல்லையா என்று கேள்வி வரும். இதா கீல லஹு இத்தகில்லாஹ், ஒரு வரம்பு நடக்கக்கூடிய ஒரு இடத்துல, குழப்பவாத இடத்துல, ஒரு இறை நிராகரிப்பான இடத்துல நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்னால் அகதத்துக்குள் இஸ்ஸத், அவனுக்கு கௌரவம் பிடித்துக் கொள்கின்றது, இருமாப்பு அவனுக்கு ஏற்படுகின்றது. அவனுக்கு இறை அச்சம் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இப்படி சொல்கிறாங்க என்று கேட்டால் இங்கே என்ன அர்த்தம்னா, ரசூலுல்லாஹ்வை பார்த்து, மூமின்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான்னா, இப்போ நம்மள்கிட்ட ஒருத்தன் எதிர்த்தாப்புல இருந்து பேசிட்டு நிற்கிறான், அவனுக்கு நமக்கும் பேச்சு தொடர்கின்றது. அப்போ நாம் ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு முந்தைய அவன் வேகமாக
நில்லுப்பா அப்படின்னோம்னா அவன் நின்றுட்டு தான் இருக்கிறான். அவன் நான் நின்றுட்டு தான் இருக்கேன், என்னப்பா நில்லுப்பா அப்படிங்கிறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த இடத்துல நில்லுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சொல்கிறத நீ கொஞ்சம் கவனின்னு அர்த்தம். அவன் இதை மாதிரி இந்த இத்தகில்லாஹ் என்பதற்கு அல்லாஹ்வினை அஞ்சி என்று சொன்னால் நீ இறையச்சத்தில் தொடர்ந்து நீடித்துக்கொள் அப்படின்னு அர்த்தம். இறையச்சத்தில் நீ தொடர்ந்து பயணி, இறையச்சத்தில் நீ விட்டுறக்கூடாது, அதில் தளர்வு ஏற்படக்கூடாது. இப்போ அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். என்னடா இது ஈமான் கொண்டவர்களை பார்த்து நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று வசனம் வருகிறது என்று கேட்கக்கூடாது. இங்கே என்ன அர்த்தம்னா, ஈமானில் உள்ளவர்களே இன்னென்ன விஷயங்களில் உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த நம்பிக்கையில் நீங்கள் வலுவாக இருந்து கொள்ளுங்கள் என்று அதற்கு அர்த்தம். அப்போ மூமின்களை பார்த்து சொல்லும்போது ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கு புதுசாக அவங்க ஏற்கனவே காபராக இருந்தாங்க, இப்போ நீங்கள் ஈமான் கொள்ளுங்க என்று ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபி இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அடுத்து சொல்கிறான், வலா துதிஇல் காஃபிரீன வல் முனாஃபிகீன, காபிர்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள், காபிர்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். காபிர்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஒருபோதும் கட்டுப்பட போகிறது கிடையாது. இங்கே என்னன்னா, இதற்கு முன்னால் பெரிய பெரிய செய்திகள்லாம் வருது. அந்த விஷயத்தில் முனாஃபிகீன்கள் காபிர்கள்லாம் அவங்களை கடுமையாக விமர்சிப்பாங்க. அந்த விமர்சனத்திற்கு நீங்கள் பயந்துடக்கூடாது. என்னதான் நீங்கள் பயப்படணும், என்னதான் நீங்கள் பயப்படணும். பொதுவாக ஒரு செய்தியை மக்களிடத்தில் சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு தடைகள் என்னன்னா, மக்கள் என்ன சொல்லுவாங்க, நம்மளை விமர்சிப்பாங்களே என்ற பயம் கண்டிப்பாக ஏற்படும். விமர்சிக்கத்தான் செய்வாங்க. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள புகுந்து பிச்சு மேய்ஞ்சிருவாங்க. அவனை தெரியாதா என்று சொல்லி அப்படியே அடுக்கடுக்கா எடுக்க ஆரம்பிச்சிருவான். இது பொது வாழ்க்கையில் உள்ளது. இதை சகிக்கக்கூடியவங்க தான் பொது வாழ்க்கைக்கு வரணும். அது விமர்சனம் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பழைய காலத்தில் உள்ள மூட பழக்கங்களை, மோட்டியத்தனங்களை வழி வழியாக செய்து கொண்டு இருக்கிறத, வாழையடி வாழையாக செய்து இருக்கிறது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அதை சொல்லும்போது நாங்கள் வழி வழியாக செய்துட்டு இருக்கோம், தலைமுறையாக செய்துட்டு இருக்கோம், நேற்று வந்த சுண்டைக்காய் போட இதை எப்படி நாங்கள் விடுவோம் அப்படின்பா. அப்போ அதனால் அதை உடைக்கும் பொழுது கடுமையான விமர்சனம் வரும். நீங்கள் பயப்படக்கூடாது. அவன் சொல்கிறத கேட்டு நீங்கள் வீட்டில் உட்கார்ந்துட கூடாது. விமர்சனம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவன் சொல்லுவானுல்ல, ஒரு குதிரையில் கோவிலுக்கு எழுதல வர்றான், தகப்ப மேலே இருக்கான், கீழே பையன் வர்றான். அவன் சொல்கிறான், பையனை நடக்க விட்டு அப்பக்காரன் மேலே இருக்கிறான் அப்படின்னு உடனே அவன் என்ன செய்யறான்னா, அப்பக்காரன் இப்போ தகப்பன் கீழே இறங்கிட்டு பையனை மேலே ஏற்றி, பையன் தகப்பக்காரன் மேலே இருக்கிறான், அவன் பையன் இப்படி வர்றான் அப்படின்னு உடனே இப்போ என்ன செய்யறான், பிரச்சனை ஆகுது. உடனே பையனை மேலே ஏற்றி விட்டு தகப்பன் கீழே நடந்து வர்றான். என்ன புத்திசாலியாக இருக்கிறானோ, மோசமான ஆளாக இருக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனை ஏற்றி பையனை ஏற்றி விட்டு தகப்பக்காரத்தை நடந்து வரான். ரெண்டு பேரும் மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. அவன் சொல்கிறான், இது தாங்குமா, இது ரெண்டு பேரும் இதில் ஏறி வருமா, பாவம், வாயில்லாத ஜீவன் இந்த பாடுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தா இதுக்குடா அந்த பம்பம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கி அதை கூப்பிடுறான், முட்டா போயிடும். இப்படியும் உலகத்தில் இருப்பாங்க பாருங்க. இதை சும்மா
சும்மா நடத்திட்டு வர்றானோ, இவன் வந்து ஓட்டிட்டு வர்றானோ, இவனை மாதிரி கிறுக்க யாராவது 2 பேரும் நடந்து போகிறான் பக்கத்தில். என்ன இதுதான் உலகம். பேசத்தான் செய்யும், எப்படி போனாலும் உங்களை அவன் விமர்சிக்கத்தான் செய்வான். நீங்கள் அதுக்கு பயப்படக்கூடாது. ஒலா துதியில் காஃபிரீன ஒல் முனாஃபிகீன, நீங்கள் காஃபிர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் நீங்கள் ஒருபோதும் அஞ்சிவிடக்கூடாது என்று இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றதற்கு காரணம், நான் அதில் உள்ள பின்னால் இன்ஷா அல்லாஹ் வாக்கு கொடுக்கும்போது அவருக்கு சொல்கிறேன். இதை ஏன் இந்த கொடியை போட்டு அல்லாஹ் தஆலா இப்படி துவக்கிறான்னா, சில வசனங்களில் எடுத்த எடுப்பிலேயே அது உள்ள கவரக்கூடிய செய்தி இடி மாதிரி இருக்கும். இப்போ சூரத்து மும்தஹினா அந்த அத்தியாயத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தஹிது அதுஃபி வ அதுவக்கும் மௌலியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்னுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. எடுத்த எடுப்பை இடி முழக்கமாக இருக்கும், உள்ள என்ன செய்தி வருதுங்கிறது அதிலே தெரிஞ்சுக்கலாம். புல் ஊஹி இலைய அன்ன உஸ்தமா நஃபரும் மினல் ஜின்னி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஜின் கூட்டம் செய்தி கேட்டிருக்கிறது, இந்த வகையை கேட்டிருக்கிறது, உள்ளுக்குள்ள என்ன வருது அப்படிங்கிறது தெரிகின்றது. யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போர்த்திருப்போரே, குமில்லை எழுந்திருங்கள், குமில்லையில இல்லா கலீலம், கொஞ்ச நேரத்துக்கு தவிர இரவு நீங்கள் முழுமையாக நின்று சொல்லணும் அப்படிங்கிற ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு. உள்ளுக்குள்ள அந்த தஹஜ்ஜுத் தொழுகை சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் வரும். அப்போ எடுத்த எடுப்பிலேயே அந்த அத்தியாயம் என்ன சொல்கின்றது என்பது தெரிஞ்சிடும். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ், நயவஞ்சிகள் வந்தார்கள் என்றால் உங்களிடத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று மனமாற ஒப்புக்கொள்கிறோம், சாட்சி சொல்கிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று ஆரம்பிக்கின்றது. உள்ள முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்கிற நயவஞ்சகர்களை பிரித்து மேய்ஞ்சிருப்பான். இவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு உடைச்சு காட்டுவான். இப்போ இதை மாதிரி இங்கே என்ன வருகின்றது என்று சொன்னால், பின்னால் ஒரு பெரிய ஒரு அரபகத்தில் உள்ள ஒரு கலாச்சாரத்தை உடைக்கிறான். அது என்ன கலாச்சாரம் என்று சொன்னால், வளர்ப்பு மகனுடைய மனைவிய வளர்ப்பு மகன் தலாக்கு விட்டுட்டான். அந்த பையனை வளர்க்கிறாரு, அந்த தகப்பன் கட்டலாமா? அறியாமை காலத்தில் அப்படி கட்டக்கூடாதுன்னு வச்சுருந்தான். இப்போ நான் ஒரு பையனை எடுத்து வளர்க்குறேன், அவன் என்னோட வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான், கல்யாண வயசு வருது, அவனுக்கு நான் ஒரு பெண்ணை பார்த்து பிடிக்கிறேன், 2 பேருக்கு மத்தியில் மனம் ஒப்பல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, தலாக் சொல்லிட்டான். அப்படி தலாக் சொன்ன உடனே அந்த பிள்ளைய இப்போ எனக்கு முறை அடிப்படையில் மருமகளை கட்டக்கூடாதுன்னு இருக்கின்றது. எந்த மருமகளை? என்னுடைய முதுகந்தண்டில் இருந்து வந்த மருமகள், நான் பெற்ற பிள்ளைய, என்னுடைய இந்திரிய துளியில் இருந்து உருவான பிள்ளையுடைய மனைவியை அவன் கல்யாணம் பண்ணான். எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த பெண்ணை நான் கல்யாணம் முடிக்கவே முடியாது, ஹராமாச்சு. மகள் எப்படி, என்னுடைய மகளை நான் எப்படி, என் மகளுக்கு வந்து பேத்தி பிறக்குது, பேத்திக்கு பேத்தி 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 பேத்தின்னு பிறக்குது. எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்தாலும் அந்த பிள்ளைகளை நான் கட்ட முடியாது. காரணம் என்னன்னா, எனக்கு மகள். அதை போல தான் என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து நான் முடிக்கிறேன், அவன் தலாக்கு விட்டாலும் சரிதான் அல்லது இறந்து போனாலும் சரிதான், அந்த பிள்ளையை நான் திருமணம் முடிக்க முடியுமா என்றால் முடியவே முடியாது. இந்த சட்டம் யாருக்கு? பெத்த பிள்ளைக்கு உள்ளது. ஆனால் அவன் என்ன செய்தானா, வளர்ப்பு மகனுடைய மனைவி, வளர்ப்பு மகன் தலாக்கு விட்டான் அவன் மனைவியை. அப்போ அந்த பெண்ணை யார் வளர்க்கிறாரோ அந்த பையனுடைய தகப்பனார் கட்டலாம் என்று சொன்னால் கட்டலாம். அப்படி ரசூலுல்லாஹ் கட்டுறாங்க. பிரச்சனை பெரிய அளவில் வெடிக்குது. அது பின்னால் வருது, அஹ்ஸாப் என்ற இந்த அத்தியாயத்தில் பின்னால் வருது. பெரிய அரபகமே கொந்தளிக்கிற மாதிரியான பிரச்சனை. அதுக்கு தான் இந்த பிடிக்க போடுறான். யா அய்யுஹன் நபி, நபியே இத்தகுல்லாஹ். கடுமையாக அவங்கள இடிப்பான், கதறுவான். நீங்கள்
சிதறிடக்கூடாது, பதறிடக்கூடாது. என்னதான் நீங்கள் அஞ்சிக்கணும். ஒலா துதியில் காஃபிரீன ஒரு முனாஃபிகீன, இந்த ரெண்டு காரியத்தை செய்ய போகிறது யார் என்று சொன்னால் இறை மறுப்பாளர்களும் முனாஃபிக்குகளும் தான். அப்போ அவர்கள் இந்த காரியத்தை செய்யும் போது நீங்கள் அதற்காக வேண்டி எந்த ஒரு கட்டத்திலையும் நீங்கள் அடிபணிஞ்சிடக்கூடாது. இந்த சட்டத்தை நம்ம செயல்படுத்த விடாமல் ஆயிடுவோமோ என்ற நிலைக்கு நீங்கள் போயிடக்கூடாது. உறுதியாக செயல்படுத்து என்பதுதான் இதனுடைய பின்னணியில் உள்ளது. அதனால தான் அல்லாஹ் தஆலா ஓங்கி அடிக்கிறான். இப்போ அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் பின்னால் வரும். வழக்கு மகனுக்குள்ள சட்டம் என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா பின்னால விரிவாக சொல்றதுக்கு இருக்கிறான். அப்போ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு அடியை அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலேயே மிக கடுமையான முறையில் இங்கு அடித்து ரசூலுல்லாவுக்கு எந்த விமர்சனம் வந்தாலும் நீங்கள் தைரியமாக நிற்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதற்கடுத்து நம்ம பார்க்கின்றோம் இந்த வசனத்தில் ஒலா துதியில் காஃபிரீன ஒரு முனாஃபிகீன, காஃபிர்கள் முனாஃபிகீன்கள் என்று வருகின்றது. இதில் காஃபிர்களுக்கு நாம் கட்டுப்பட மாட்டோம். அவன் என்ன சொன்னாலும் நாம ஏற்றுக்கிற மாட்டோம். அவன் நமக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டான். அடுத்து முனாஃபிக்குகள் இருக்கிறாங்களே, இதில் எல்லாருமே ஏமாந்துருவாங்க. நயவஞ்சகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க விஷயத்தில் ரசூலுல்லாவே ஏமாறக்கூடிய கலாம். அவன் சொல்றதை அப்படியே நம்பிடுவான். இந்த நிஃபாக் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, சவுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சுரங்கத்துக்கு வந்து நஃபக் அப்படின்னு போட்டுருவோம். மக்காவிலாம் சுரங்கம் இருக்கு, அப்படி அண்டர் கிரவுண்டோட போகிறவங்கள அதுக்கு வந்து நஃபக்கு அப்படின்னு வச்சிருக்கிறான். நஃபக்குனாவே பூமியை தோன்றது. காஃபிருக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. கஃபர அப்படின்னு சொன்னா மண்ணில் போட்டு ஒன்று மறைக்கிறது. அதனால தான் அவனுக்கு காஃபிர் வந்துச்சு. ஏன்? அல்லாஹ்வுடைய அருளை அவன் மறைக்கிறான். அவன் தான் அவனை படைச்சிருக்கிறான். இந்த சாமி கிட்ட போய் நிற்கிறான். இவன் தான் என்ன படைச்சான்னு விட்டு அங்கே போய் நிற்கிறான். படைச்சவனுடைய அந்த அருட்படையை மறுக்கிறான், மறைக்கின்றான். அதனால கஃபர. இவன் குஃபார் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று காஃபிர்கள், இன்னொன்று விவசாயிகள். தர்ஜுமாவில் குஃபார் அப்படிங்கிற ஒரு வசனம் வருகின்றது. அதற்கு மொழிபெயர்ப்பு இப்படி செய்திருக்கிறான், விவசாயிகளை ஆத்திரம் கூட்டுவதற்காக வேண்டி அப்படின்னு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறான். இது காஃபிர்களுக்கு உள்ளது. நிஃபாக் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்னன்னா, ஒரு விதமான ஆப்பிரிக்காவில் ஒரு ஏரி ஒன்று இருக்கின்றது. அதுக்கு அரபியில் பேர் எருப்பு அப்படின்னு பேர். அது என்ன செய்யுதுன்னா, பூமிக்குள்ள மண்ணை தோண்டும், டபுள் டோர் வச்சுக்கணும். நம்ம வீட்லாம் டபுள் டோர் தான் இருக்குது. 97 என்ன செய்தாங்களா, அதாவது இந்த தஃசீர் நடத்துறது இருக்குல்ல, பயான் பண்ணுறதுக்கு அப்படி உச்சகட்டமாக அப்படி கொஞ்சம் நேரத்தில் மழை மாதிரி பொழிச்சிட்டு அப்படியே போயிடலாம். இது வந்து என்ன கேட்டால், கொஞ்சம் நேரத்தில் அப்படி உட்காந்துக்குவாங்க, மக்களுடைய ஊட்டி அப்படி சாயும். அப்போ அதனால் அந்த தஃசீர் நடத்துறதுக்கு மட்டும் என்ன செய்யணும், கொஞ்சம் ஆட்களை அப்படி ஹயாத்தாக அப்படி கூட்டிகிட்டே இருக்கணும். இடையில மாவுள ஹயாத்தை வர கொடுக்கணும், சுடு தண்ணி. அப்போ என்ன கொஞ்சம் ஆசமாசமாக அவங்களை கொண்டு போவோம்னா தஃசீர் நடத்த முடியும். அதனால் இது இன்னைக்கு நான் இதுக்கு போகிறேன், 5-6 மணி நேரம் நான் பார்த்துருக்கேன். புரியுதா? பார்க்கறது பெருசு இல்லை, அதை மக்கள்கிட்ட வைக்கிறது தான் பெரிய பெருசு. ஏன்னா அவனை ஹயாத்தோடு கொண்டு போகணும். இது இந்த செய்தியை எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்கு உங்களை. 97 அங்கே வெட்டி போட்டு திகாதுன்னு கிளம்பினாலோ அவன் ஒருத்தனும் மாட்டல. ஏன் வீட்டுக்கு வந்தான்? முன்னால் வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு மேலே ஏறிட்டேன். பார்த்தேன், மேலே ஏறி இருக்கிறதுக்கு எப்படி ஏறினேன் அதெல்லாம் எனக்கு தெரியல. அந்த இடத்துல என்ன போலீஸில் வந்து அந்த இடத்துல மாட்டக்கூடாது, மாட்டினு வைங்க உரிச்சு எடுத்துடும். அதில் நான் ஒரு
சப் இன்ஸ்பெக்டரை காசி அப்படிங்கிற எஸ்ஐயை மேடையில் கொஞ்சம் கடுமையாக வருத்தி எடுத்துட்டேன். அவன் சட்டையை கடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் முடிஞ்ச உடனே சொன்னாங்க, உள்ளூர் ஆளுநர்கள் பேசக்கூடாது, உங்கள் சட்டையை அவன் கடத்துவான் அப்படின்றாங்க. அவன் பேசிட்டு பார்க்குறான், அவன் தான் என் வீட்டுக்கு பின்னால் நிற்கிறான். டபுள் டோர், முன்னால் ஒரு டோரும் அங்கே யார் நிற்கிது, பின்னால் நாய் சத்தம். இப்போ நம்ம இந்த வகையில் போனாலும் மாடிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு 4 மாடி தாவி ஓடிட்டு அந்த மாடி எப்படி இருந்துச்சு என்ன இது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்புறம் பார்த்தா என் வீட்டில் இருந்து என் மருமகனை கூட்டி போயிட்டான். பிணைக்கு மாதிரி கூட்டி போயிட்டு நீ வந்து இவனை உருவச்சுன்னு சொல்லிட்டு போயாச்சு. அப்புறம் காலையில் தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருந்து நம்ம டிஜிபியை பார்த்து அவன் என் பையனை நைட்டோடு நைட்டாக இருக்கிறாங்க. மேலே சட்டியே இல்லாமல் கூட்டு போயிட்டார். அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது என் பையனை கூப்பிட்டு போயிட்டான். அப்படியா, நான் அங்கே தான் போகிறேன். நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா வரலாறு நடந்திருக்கு. ஒரு பையனை பிடிச்சி வச்சிருந்தா நான் ஸ்டேஷனில் போய் மீட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு அவன் இப்போ நல்ல பணக்காரனாக இருக்கான். புரியுதா? இப்போ நான் உள்ளே போயாச்சு, என்னை கொண்டு வச்சுட்டாங்க. என் சட்டையை கடத்தி வச்சுட்டான். சட்டையை கடத்தணும் ஒன்றும் இல்லை. திரும்ப போலீஸ் மட்டும் பழி வாங்குவாங்க. திரும்ப என்கிட்ட வந்து உன் பேர் என்ன, பேர் தெரியும், உன் வாக்கு பேர் என்ன, சரி எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லிட்டு போகிற வரைக்கும் அங்கிருந்து நான் சட்டையை கடத்தி தான் சொல்ல முடியுமா? பட்டையை கடத்திடுவான். புரியுதா? அப்போ அதுக்கடுத்து அன்றைக்கி கூட்டு போயிட்டான். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஊரில் எலக்ட்ரிசிட்டியே கட் பண்ணிட்டான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை. உள்ளே போயிருக்கோம். எவன் இதில் ஈடுபட்டானோ அவனை கைது செய்யவே அது போராளிகள்லாம் தப்பி போயிட்டாங்க. ஜம்மா பிள்ளைக்கா போயாச்சு. இவங்க விஷயத்துக்கு வரணும். டபுள் டோர். இந்த பக்கம் ஆள் வந்தால் ஏதாவது ஆபத்து வந்துச்சாக்கா அந்த எலி பின்பக்கமாக போயிருக்கோம். பின்பக்கமாக ஆபத்து வந்தால் முன்பக்கமாக ஓடிடும். அப்போ அதனால தான் ஈமான் கொண்டவர்களை மூமின்களை சந்திச்சா கால் வாங்கினா நாங்கள் உங்களோட தாங்க இருக்கோம், ஈமான் கொண்டோம் அப்படின்பான். ஒய்தா கதவு இலா ஷயாத்தீனியும், அவர்களுடைய அந்த ஷைத்தான்களின் பக்கம் காதின் பக்கம் சென்றால் இன்னும் மாற்றம் காக்கா நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம். சுருத்தொழிக்கு மாற்றாங்க. நாங்கள் அந்த தௌரிய மாற்றலாம் கிடையாது, நஜாத்தெல்லாம் கிடையாது, கச்சாத்தம் கிடையாது, நாங்கள் உங்களோட தான் இருக்கோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த இரட்டை வேடம். இப்போ முனாஃபிக்குகள் சொன்னால் இப்படி இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள், இவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படாதீர்கள், காஃபிர்களை பற்றி நமக்கு அச்சம் கிடையாது, இவர்களையும் சேர்த்து அல்லாஹ் ஏன் சொல்றாங்கன்னா இவன் சொல்றத ரசூலுல்லாஹ் நம்பிட்டான். அப்படி ஒரு சம்பவமே புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், ஒரு போர்க்களத்தில் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இவன் முனாஃபிக்குகளுடைய தலைவர். ஆனால் ரசூலுல்லாஹ்வோட இடத்தில் வரும் பொழுது ஈமான் பண்ண மாதிரியே நடிச்சுக்கிறோம். இவனுக்கு தான் மதீனாவில் உள்ள ஆட்சி வரதா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் உள்ள நுழைஞ்ச உடனே அது தட்டி போயிடுச்சு. அவன் அதுலேயே அவன் கடுப்புல இருக்கிறான். வேறு வழி இல்லாமல் வேடம் போட ஆரம்பிச்சிட்டான். அப்படி வேடம் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அவன் ஒரு தடவை சொல்கிறான், ஒரு சின்ன ஒரு சண்டை முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் சண்டை வந்துருச்சு. முஹாஜிர்கள் யாரு? மக்காவிலிருந்து வந்தவங்க. அன்சாரிகள் யாரு? முஹாஜிர்களுக்கு அகதிகளுக்கு இடம் கொடுத்தவங்க, ஆதரவு கொடுத்தவங்க. இப்போ அந்த மாதிரிலாம் நம்மளாம் பார்க்க முடியாது. ரெண்டு பேர்களுக்கு சண்டை வந்த உடனே இப்போ எது செய்யறான்னா, இவன் அன்சாரிகளை புசித்து விடுற மாதிரி சொல்றான். லா துன்ஃபிகு அலா மன் இந்த ரசூலுல்லாஹ், இப்படியே குர்ஆன் வசனத்தில் வருது. ரசூலுல்லாஹோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க செலவு பண்ணாதீங்க. அவன் சொல்றான், ஹத்தா யுஃபது மின் ஹவுலி, அவரை விட்டு திருச்சி போறான். நீ ஏன் செலவு பண்றியா? உலகி ரஜனா மின் இந்தி, நாம் மதீனாவுக்கு போனோம் என்று சொன்னால் யுஃப்ரிஜன்னல் ஆஸிமுல் அதல், கண்ணியமிக்கவர்கள் இந்த மட்டரகமானவர்களை ஊரை விட்டு வெளியேற்றணும்
பேசுறான். பேசுறது யாரு? முனாஃபிக்குகளுடைய தலைவர். இதை கேட்கறது யாருன்னா ஸெய்த் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இந்த விஷயத்தை காதில் கேட்டாங்க. கேட்ட உடனே நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து இந்த ரசூலுல்லாஹியோ அல்லது உமர்கிட்டயே சொல்லி ஆகிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஏப்பா அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இவங்க சொல்கிறாங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை கூப்பிட்டு அனுப்புகிறான். வாப்பா அப்படிங்கிறான். வந்துட்டான். வந்த உடனே நீ இப்படி சொன்னியாமில்ல சொல்ல விசாரிக்கிறான். உடனே அவன் சொல்கிறான், அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்றான். நாங்கள் அப்படி சொல்லவே கிடையாது என்று சொன்ன உடனே அவன் சொல்ல நம்பி ஸெய்த் இப்னு அர்கம் கூப்பிட்டு, என்னப்பா இப்படியா சொல்கிறது? உடனே இவர் அப்படியே உடஞ்சி இடிஞ்சு வீட்டில் போய் உட்காந்துட்டார். அவருக்கு ஆத்திரம் தாங்க முடியல. ரசூலுல்லாஹ் ஏன் பேச்சை கேட்காம இவனுடைய சொல்ல கேட்டு என்ன நம்ம மறந்துட்டாங்கன்னு தாங்க முடியல. வீட்டில் அப்படியே முடங்கி போய் உட்கார்ந்தாங்க. இப்போ அவருடைய சிறிய தந்தை ஸெய்த் இப்னு அர்கமுடைய சிறிய தந்தை மா அரத்த இலான் கத்தபக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்தக்கு. எப்பா இப்படி ரசூலுல்லாஹ் உன் மேலே கோபப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி முடிக்கிறான். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்துருச்சு. என்ன வஹி? அல்லாஹ் அடிக்கிறான் பாருங்க. இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன, முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வந்தால் காலு நஷ்ஹது இன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று சொல்வார்கள். வல்லாஹு யஅலமு இன்னக ரசூலு, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஷ்ஹது, அல்லாஹ் சாட்சி சொல்றான். இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், இந்த நயவஞ்சகர்கள் பொய்யர்கள். இவன் உங்கள்கிட்ட பொய் சொல்றான். இத்தகது அய்மானதும் ஜுன்னத்தன், இவங்க தங்களுடைய சத்தியங்களை ஒரு கவசமா ஒரு திரையா எடுத்துக்கிட்டான். ஃபஸத்துவான் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் இவர்கள் தடுக்கின்றார்கள். குடிச்சு முனாஃபிக்குங்கிற அத்தியாயத்தில் முழுசா அல்லாஹ் தஆலா இவர்களை பிச்சு மேய்ஞ்சான். இப்போ ஸெய்தை கூப்பிட்டு, எப்பா அல்லாஹ் விஷயத்தில் என்னவோ அந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டான் என்று சொன்னோம்னா இப்போ ஸெய்துக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. நம்ம என்ன பார்க்குறோன்னா, இதில் ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேச்சை ரசூலுல்லாஹ் நம்பாம யாருடைய பேச்சை நம்பிட்டாங்க? முனாஃபிகீன்களுடைய பேச்சை நம்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வை ஏமாறுறாங்கன்னா மற்றவங்க சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு அவன் தன்னுடைய பேச்சில இனிமையா பேசுவான். அந்த அளவிற்கு அவன் நம்ப வைப்பான். அவன் இப்படி நயவஞ்சகத்தை மேற்கொண்டவர்கள், அவங்களுக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படக்கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப அதனால இந்த வசனத்துல நீங்க எக்காரணத்தை முன்னிட்டும் நயவஞ்சகர்களுக்கும் காபிர்களுக்கும் கட்டுப்படக்கூடாது. என்னதான் நீங்க அஞ்சனும், என்னதான் நீங்கள் பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அடித்து ஆணித்தரமாக அவர்களிடத்தில் சொல்லிவிடுகிறார். இதுல நாம இந்த வசனத்தின்
மூலமாக இன்னும் சில செய்திகள் இருக்கின்றது. இந்த அளவுக்கு இதில் போதும், தேவைப்பட்டால் பின்னால் கூட நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ் கான அலீமன் ஹக்கீமா. அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்தையும் நன்கு அறிந்தவனாக, அதில் உள்ள நுணுக்கத்தை தெரிந்தவனாக இருக்கின்றான். அதில் உள்ள நுணுக்கத்தை தெரிந்தவனாக இருக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கின்றது. ஒன்று, உலகத்தில் வர்றதுக்கு முந்தி என்னவா இருந்துச்சுங்கிறது அவனுக்கு தான் தெரியும். நாமெல்லாம் ஒவ்வொருவரும், எனக்கு 65, நான் ஒரு 66 வருஷத்துக்கு முந்தி என்னவா இருந்தேன் என்பது என் தகப்பனாருக்கு தெரியாது. உலகத்தில் வந்த பிறகுதான் என்னை பற்றி அவருக்கு தெரியும். நான் வந்திருக்கேன். அல்லாஹ்வுக்கு அப்படியா? கிடையாது. அவன் கடந்த காலத்தில் உள்ளதை அறிகிறது, வருங்காலத்தில் உள்ளதை அறிகிறது, முன்னால் உள்ளதை அறிகிறது, எல்லாமே இறைவனுக்கு தெரியும். மனிதனுக்கு அது தெரியாது. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே இறைவன் ஃபிரௌன்கிட்ட போய், உன்னுடைய இறைவன் யாரு என்ன அப்படின்னு கேட்கும்போது அடிச்சு சூரத்து தாகாவில் வருது, வசனமா அப்படியே பொழிஞ்சு தள்ளுறாங்க. அப்போ அவன் ஃபிரௌன் ஒரு கேள்வி கேட்குறான், காலப்பமா பாலுல் குரூனில் ஊழா. நான் இப்போ வழிகாட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். யார் சொல்கிறான்? ஃபிரௌன் சொல்கிறான், நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய அப்பா பாட்டை போட்டு அவங்க அது என்னடா என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அது கடந்த காலத்தில் ஒரு விஷயம், ஐமுஹா இந்த ரப்பி, அந்த விஷயம் என்னுடைய ரப்புக்கு தெரியும். லா எதுல் ரப்பி ஒலா என்சா, என்னுடைய ரப்பு கடந்த காலத்தில் உள்ளது அவனுக்கு தெரியாமலும் போகாது, வருங்காலத்தில் உள்ளதை அவன் மறக்கவும் மாட்டான். சரியான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த ஞானம் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. என்ன நடக்குது? லைலத்துல் கத்ருக்கு பத்தி ரசூலுல்லாஹ் இந்த இரவு ஃபிக்ஸ் பண்ணி அல்லாஹ் தஆலா அடிச்சிட்டான். இந்த நோன்பு வருது 27 மட்டும் ஒரு கூட்டம் வந்து ஃபத்வா பள்ளியில் தமாமும் நேச்சர் இருந்தால் போடுங்க, சேக்காம வந்தது 27 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்துச்சு வகி. இந்த இரவு தான் வரும்பொழுது 2 பேர் சண்டை போடுறாங்க. அதை ரசூலுல்லாஹ் அந்த பஞ்சாயத்தை ஏன் பார்த்து சண்டை போட்டுருக்காங்க, இது காத்துல போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு மறதி. எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு அறிவிக்கப்பட்டது உன்சீதுஹா, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதனால ஃபல்தமிஸூஹா பில் அஷ்ரில் அவாகிரி, பிந்திய 10களில் நீங்கள் அந்த இரவுகளை தேடிக்கொள்ளுங்கள், லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் பிந்திய 10 இரவுகளிலே. முடிஞ்சு போச்சு. எவனோ இவன் தாலிம் கிதாபாத்துனா அல்லாமா கிஸ்தானி அவர்களுக்கு இப்படி தெரியுது, அல்லாமா ஜக்கரியா மௌலானாவுக்கு இப்படி வந்துச்சு. வகி யாருக்கிட்ட வரும்? ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலங்கும் போது முடிஞ்சு போச்சு. இப்படி நிறைய விஷயம் அல்லாஹ்வுக்கு மறக்காது. இன்னும் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் மாலை நேர தொழ வைக்கிறாங்க. தொழ வச்சு முடிச்ச உடனே 2 ரக்காத்தோ அல்லது 2 ரக்காத்தா, 2 ரக்காத்தோ 1 ரக்காத்தோ வெளியே வந்துட்டான். மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வும் வெளியே வந்துட்டான். குசிரத்து சலா தொழுகை குறைக்கப்பட்டுருச்சு, நம்மன்னா ஒன்றும் கேட்காம போயிடும், கிடைக்கிற வரைக்கும் லாபம் அப்படின்னு. ஒரு ஆள் மட்டும், அதாவது ரசூலுல்லாஹ் வெளியில் வந்து இப்படி கை எப்படி வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க. அபூபக்கர் உமர் கொஞ்சம் எது விஷயத்துலையும் கொஞ்சம் உரிமை எடுத்து பாஞ்சு பேசுகிறாரு. அவரே ஓஞ்சி போய் இருக்கிறார். மற்றவங்கெல்லாம் இந்த 2 தலைகள் பிசாமல் உட்காந்துருக்கு,
நாம என்ன செய்யுது அப்படின்னு போது அதில் ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கை நீட்டம் இயற்கையிலே. அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, புசிரத்து சலாத்த நசீத யா ரசூலல்லாஹ், தொழுகை குறைக்கப்பட்டுச்சா அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களா? புகாரில் வரக்கூடிய செய்தி. லம் துச்சர் உலகம் மனுஷன் ரசூல் அடிக்கிறாங்க பாருங்க. தொழுகை குறைக்கப்படவும் இல்லை, நான் மறக்கவும் இல்லை. அப்புறம் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்து இவர் சொல்றது சரிதானா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாத அம்மா அதான் சொல்லுது. அப்படியே நேரம் உள்ள வர்றாங்க, எங்கிய ரக்காத்தை முன்னுபடுத்துறாங்க, 2 சஜிதா செய்யறாங்க, சலாம் கொடுத்துட்டு சிம்பிளான ஒரு விஷயம். இதில் மார்க்க சட்டமும் இருக்குது. இப்போ நம்மளும் என்ன செய்யறோம், தொழுதுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோம்னா ஒரு ஆள் சொல்றாரு, என்னடா இது நம்ம ஊர் பாஷையில் சொல்றதா இருந்தா 2 ரக்காத்தை தின்னு போட்டீங்களாடா அப்படின்னு இவன் என்னப்பா சொல்றான் அப்படிமா, 2 ரக்காத்தை நீங்க சொல்லி முடிச்சிட்டியா அப்படின்னு ஒன்று. அப்படியா எல்லாம் பேசலாம். அங்கிருந்து திரும்ப வரணும். மீதி உள்ள ரக்காத்தை முழுமைப்படுத்தி எல்லா ரக்காத்துக்கும் அப்படிதான், எல்லா தொழுகையும் அப்படிதான். 2 சஜிதா சஹூ செய்துட்டு நாம போயிருக்க வேண்டியதுதான். இப்போ இங்க ஜமாத் உலமா தலைவர் இருக்கிறாரு, அங்கேயே போய் சிங்கப்பூர்ல போய் அவனை போய் கையை பிடிச்சி பிடிக்கிறாரு, மொய்களுக்கு அப்படி யாரா என்னடா சான்று அது இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வந்து கிடக்குது. இங்கே கடைக்குள்ளே லோகத்தில் இருக்கும்போது கந்தல் ஆகிப்போச்சு. இது எல்லாத்துக்கும் வரும். மறைஞ்சிங்கிறது இருக்க எனக்கு நான் தனியாக சொல்றதுனாக்க ரொம்ப மாட்டிக்கணும். அதில் பக்கத்தில் உள்ளவங்க கவனிச்சேன்னு வைங்க, இவன் இவ்வளோ தொழுதுருப்பானா அப்படின்லாம் நினைச்சேன்னு வைங்க, ஆதி 7 பிரிஞ்சுட்டு அவன் இந்த மாதிரி தொழுகையில் இருக்கும்போது, ஜமாத்தா இருக்கும்போது அதான் பிழைச்சோம். ஏன்னா 5வது ரக்காத்துக்கு எழுந்திருக்கும் போது நம்ம பள்ளியிலே வேறு எங்கேயோ நடந்திருக்கு. என்ன செய்திருக்காங்கன்னா, சுமாரெல்லாம் உட்கார்ந்தே அப்படி எழுந்திருச்சுட்டா இமாமுக்கு முன்னால தப்பா எழுந்திருச்சா நம்ம முன்னால்தான் போவோம். நம்ம சொல்ல முடியாது. ஏன் 4 ரக்காத் தொழுவது பெரும்பாடா இருக்கு, இனி 5வது பேரை எழுந்திருக்கீங்க உட்கார யாரெல்லாம் சொல்ல முடியாது. சுமாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். எழுந்திருச்சா இமாமுக்கு முன்னால்தான் போயிடும். கடைசியில் சர்வு செய்திருக்கிற வேண்டியது. இந்த மாதிரி மறதி வருவாங்க. துர்பாவுடைய கடைப்பிடியில் மறதி வந்து திரும்ப தொழுதுருக்கிறான். இது அதிகப்படுத்திருக்கான். ரசூலுல்லாஹ் இதுக்கு வழிகாட்டினான். அப்போ அதனால இந்த மாதிரியான மறதி இருக்கிறது. இது இவ்வளவு சொன்னதுக்கு காரணம் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மறதி இருக்கு. இந்த இல்மும் கடந்த காலத்தில் உள்ளது, வகி செய்தியில் உள்ளதெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, அது வேற விஷயம். ஆனால் மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு இந்த மாதிரி மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அதில் சில நன்மைகள் இருக்கு. இப்போ லைலத்துல் கத்ர் மறக்கடிக்கப்பட்டுச்சு, நமக்கு நன்மையாகிடுச்சு. நான் 10 இரவும் ஹயாத்தாக்குறோம் இல்லை. இப்போ தொழுகைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மறந்துச்சு, அல்லாஹ் தஆலா அந்த மறதியின் மூலமாக மறதிக்கான சட்டம் என்ன தொழுகையில் அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதனால இந்த மறதி என்பது இருக்கின்றத மனிதனுக்கு உண்டு, அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப் லா யதுல்லு ரப்பி வலா யன்சா, அதனுடைய ஞானம் என்னுடைய இறைவனுடைய ஏட்டில் இருக்கின்றது, அவன் என்னுடைய இறைவன் வழிதவர மாட்டான், மறக்கவும் மாட்டான் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை நமக்கு எடுத்து சொல்றான். இது ஒரு விஷயம். அடுத்து இந்த வசனத்தில் இருந்து சில சட்டம். அதாவது இன்னைக்கு நான் ரொம்ப காலமாச்சு நடத்தி நம்ம மாணவத்தரம் வர்றோம். இன்னைக்கு இதுக்குள்ள வரிமுறையை பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா இந்த ஒரு வார்த்தையில என்னென்ன கோர்த்து வச்சிருக்கிறோம். அதை எத்தனைக்கு பாங்கு 7:45 ஒரு அமைதி அடுத்த வாரம் தானே. நீ பாங்க சொல்லிருக்க கைத்து. حي على
நோம்பில் இருந்து சரி சரி நல்ல விஷயம் சரி. ஏழு 55க்கு ஜமாத்து நாளைக்கு மோதி செய்கிறது அதுக்கு நான் நேரம் தான் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொடர்ச்சியை யாரையும் நபியோ அந்த ஒரு வசனமே முடியலை. இப்போ அதனுடைய தொடர்ச்சியை நம்ம ஞாயிற்றுக்கிழமை நோம்பில் மதிய வேலைகளில் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க. இன்ஷா அந்த மாதிரி நம்ம இதுக்குண்டான அவசரம் இல்லை, இதுக்குண்டான விரிவுரையை நம்ம பார்க்குறோம். இந்த விஷயத்தில் மட்டும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் எடுத்துடல அதை முடிச்சார. அது இந்த ஒரு யாயும் இத்தப்பில்லாக அப்படின்னு சொல்லும்போது இதில் இருந்து பல விஷயங்களை அவங்க எடுக்கிறாங்க, பல சட்டங்களை சொல்கிறாங்க, பல நுணுக்கங்களை சொல்கிறாங்க. அதில் ஒன்று என்னவென்றால் அல்லாஹ் குர்ஆனில் எங்கேயுமே இந்த 2 வார்த்தை வச்சு தான் கூப்பிடுறான். இதனால் மற்ற நபிமார்கள் மட்டமானவர்கள் என்பது அல்ல. ஆனால் அல்லாஹ்